வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிஸ்னஸ் மேன், பொலிட்டீஷியன், டாக்டர்ஸ் எல்லாமே காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லோருமே மார்னிங் 3 to 6 ஒரு டைம் தான் சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்குலாம் மார்னிங் 10 மணி வரைக்கும் தூங்கணுங்கிற எண்ணமே இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஆனால் அந்த 3 to 6 அவங்க எந்திரிச்சா என்னெல்லாம் பலன் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பலன்னு சொல்றதை விட என்னெல்லாம் மிராக்கிள்ஸ் நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால நமக்கு நடக்க போற மிராக்கிள்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பிரம்மம்னா பிரம்மாண்டம், முகூர்த்தம்னா நேரம், பிரம்மாண்ட நேரம். அதை தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்மாண்ட நேரம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம். ஒரு நாளைக்கு 30 தடவை முகூர்த்தம்ங்கிறது நடக்கும். காலையில் சன்ரைஸ் ஆகிறத ருத்ர முகூர்த்தம், அதுக்கும் 48 மினிட்ஸுக்கு முன்னாடி சமுத்திர முகூர்த்தம், அதுக்கும் 48 முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம். அதாவது சன்ரைஸுக்கு 96 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம் வரும். ஒவ்வொரு நாளும் சன்ரைஸ் எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போ சன்ரைஸ் ஆகுதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருந்து 96 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிங்க. சயின்ஸும் ரிலீஜியனும் இன்டர் கனெக்டட் தான். அப்படி சயின்ஸ் அண்ட் ரிலீஜியன் சொல்கிற காமனான விஷயங்களை பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால நம்மளோட விஸ்டம், பியூட்டி, ஹெல்த், வெல்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிசத்துலையும் இஸ்லாத்துலையும் இந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி வர பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ரொம்பவே இம்பார்ட்டன்டா கருதுறாங்க. நம்மளை தூங்க வைக்கிறது மெலோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். இந்த கிராஃபை பாருங்க. இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் டிக்ரீஸ் ஆகும். நம்மளை விழிப்புணர்வுடன் வச்சுக்கிறது கார்டிசோலுங்கிற ஹார்மோன் தான். இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகும். நாம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கும் போது நம்ம அட்மாஸ்பியரில் டெசர்ட் ஆக்சிஜன் நிறைய இருக்கும். இது நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது. அந்த டைம்ல அட்மாஸ்பியர்ல 41% ஆக்சிஜன் அண்ட் 4% கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். இது நம்மளை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும் நம்ம ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவும். சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அது என்னன்னா, ஒரு 600 பேரை தேர்ந்தெடுத்து அதுல 300 பேரை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க வச்சு மிச்சம் 300 பேரை மற்ற டைம்ல எந்திரிக்க வச்சாங்க. இப்படி பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கவங்க எனர்ஜெட்டிக்காகவும் எப்பயும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையும் இருந்தாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாச்சு. லைக் வெல்த், ஹெல்த், மைண்ட் பீஸ்ஃபுல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால நம்மளோட மைண்ட் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாகவும் அலர்ட்டாகவும் இருக்கும். நமக்கு புது புது ஐடியா கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது நம்மளை சுத்தி ரொம்ப அமைதியா இருக்கும். அது நமக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அது நம்மளை இன்னும் தெளிவா யோசிக்க வைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷனோட இருப்போம். இப்ப நம்ம வாழ்க்கையில அடைய நினைக்கிற விஷயங்களை சொல்லி பாருங்க. அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். உங்க கோலை சொல்லுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க வாழ நினைக்கிற வாழ்க்கைய ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்குன்னு மாதிரி நினைச்சு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் ஸ்ட்ராங், என் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் பணக்கார ஆகிருவேன்னு சொல்லி பாருங்க. சரி, இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் சாப்பிடவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலையை செய்யக்கூடாது. டாக்டர்ஸ் யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைங்க, ஏதாவது உடல் ரீதியான இல்ல மன ரீதியான நோய்கள்ல பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி வயதானவங்க காலம் பூரா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காம கடைசியில் எந்திரிக்க கூடாது. அதே மாதிரி சரியா தூங்காம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க கூடாது. உங்க ஸ்லீப் சைக்கிளை முடிக்காம எந்திரிக்கும் போது நீங்க அந்த நாளை முழுவதுமே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. நான் எல்லோரையுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும்னு சொல்லல. உங்களால முடிஞ்ச டைமுக்கு எந்திரிங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கலன்னு அதிகம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்க ஒர்க் லைஃபுக்கு ஏத்த மாதிரி எந்திரிங்க. உங்களால மார்னிங் 4 to 5 மணிக்குள்ள எந்திரிக்கணுங்கிறது இம்பாசிபிள்னா உங்களுக்கு ஏத்த டைமிங்லயே எந்திரிங்க. ஆனா சர்க்கடியன் ரைத்தம்ஸ்னு ஒன்று இருக்கு. இது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி. இது அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லா உயிரினங்கள் உள்ளேயும் இருக்கு. அனிமல்ஸ்லாம் நம்மள மாதிரி டைம் பார்த்து எதுவும் பண்ணாது. அப்ப அதோட பாடிக்குள்ள இருக்கிற இந்த சர்க்கட்டியன் ரைத்தம்ஸ் தான் வேலைகளை செய்ய வைக்குது. அதே மாதிரி நமக்கும் சர்க்கட்டியன் ரைத்தம்ஸ் இருக்கு. இதோ இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறது பாருங்க. இதுதான் அது. இந்த சர்க்கட்டியன் ரைத்தம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் லேட்டர் பீரியட்ல தான் தெரியும். இப்போ உங்கள் 20s லேட் நைட்டில் தூங்குனீங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு 30s 40s தான் தெரியும். இது உங்கள் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாடியை அஃபெக்ட் பண்ணும். லைக் ஒபிசிட்டி,
டயர்ட்னஸ், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி எக்ஸெட்ரா இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். இதனால் மோஸ்ட்லி இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, லேட் நைட் வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்கலாம் லேட்டர் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. சயின்டிஸ்ட் நம்ம ஸ்லீப் சைக்கிளை வச்சு மார்னிங் குரோனோடைப், ஈவினிங் குரோனோடைப்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. மார்னிங் குரோனோடைப்னா நைட் சீக்கிரமாக தூங்கி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்க. ஈவினிங் குரோனோடைப்னா நைட் லேட்டாக தூங்கி மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறவங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்சில் ஈவினிங் குரோனோடைப் இருக்கிறவங்க லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஆகவும் அன்சைட்டியாகவும் இருக்கிறாங்களாம். மார்னிங் குரோனோடைப் கம்பேர் பண்ணும்போது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன், நான் போத் மார்னிங் அண்ட் ஈவினிங் குரோனோடைப் பர்சனாகவும் இருந்திருக்கேன். மார்னிங் குரோனோடைப் பர்சனாக இருக்கும்போது நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஹாப்பியாகவும் என்னுடைய வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த நாளை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். கீப் யுவர் அலாரம் கிளாக் அவே. உங்கள் அலாரமை பக்கத்துலேயே வச்சா நீங்கள் அதை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்குவீங்க. ஸோ கொஞ்சம் தூரமாக வைங்க. அப்படி வைக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் போயிருக்கும். கிராஜுவல் சேஞ்ச். எடுத்த உடனே நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்காதீங்க, அது முடியாது. நீங்கள் எந்திரிக்கிற டைமில் இருந்து 15 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிச்சு பாருங்க. அவாய்ட் ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் 2 ஹவர்ஸ். நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ஃபோன், டிவியை பார்க்காதீங்க. ஏன்னா லைட் உங்களை தூங்க விடாது. ஷெட்யூல் ஃபார் மீல். நீங்கள் எந்த டைமில் சாப்பிடணுங்கிறத ஷெட்யூல் பண்ணி சாப்பிடுங்க. அவாய்ட் கேஃபின் இன் ஈவினிங். நீங்கள் ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா அதுவும் உங்கள் ஸ்லீப்பை பாதிக்கும். மார்னிங் மூமெண்ட். நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு ஒர்க் அவுட் செஞ்சீங்கன்னா உங்கள் பாடி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும். அது டெய்லி வேணும்னு நினைக்கும். ரிவார்ட் யுவர் செல்ஃப். நம்ம சின்ன வயசில் எது செஞ்சாலும் அதுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க. நாம் இன்னும் அதை நல்லா செய்வோம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ப்ராக்ரஸ்க்கு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. எல்லா விஷயங்களும் எல்லாருனாலையும் செய்ய முடியாது. நான் சொன்ன விஷயங்களில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அதை கரெக்டாக செய்யுங்க. இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி, அதோட பயன்களை பற்றி, அப்புறம் அதை எப்படி செய்யணுங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நான் இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.